கதிரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மணி இப்போது 8:09 நிமிடங்கள். ஆமா, இந்த நாள் நம்ம கேலண்டர்ல குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. ஏன்னா மின்னல் எஃப்எம் இன்று ஒரு புதிய வரலாற்றை எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியா நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக எங்களோட பக்கபலமா எங்க கூடவே வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் எங்களுடைய எல்லா நன்றிகளும். இன்றைக்கு பிறகு நாளை முதல் தை திங்கள் முதல் நாளில் இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ கேட்கிற நிகழ்ச்சிகளுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றம் காண போகுது. ஒரு தடவை ஆசையா காலை கதிர்னு சொல்லிக்கோங்க. காலை கதிர் சத்தமா சொல்லிக்கிறோம். ஓடி ஓடி சொல்றோம், உருண்டு உருண்டு சொல்ல போறோம் இன்னைக்கு மட்டும் நாங்க இத. ஆனா நாளையில் இருந்து, அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு எல்லா நிகழ்ச்சிகளுடைய பெயர் மாற்றம், நேர மாற்றம் இதெல்லாம் நடக்க போகுது. இது பற்றிய விவரங்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா இன்றைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் இன்னும் 5 நிமிடங்களில் என்ன பண்ண போறீங்கன்னா, எங்களுடைய டிக்டாக் நேரலைக்கு வர போறீங்க. அங்க எங்களுடைய இந்த கொண்டாட்டத்தை, அறிமுக விழாவை நீங்க நேரடியா பார்க்க போறீங்க. இந்த அறிவிப்பறையோடைய ஒரு காட்சி பாத்தீங்கன்னா, மின்னல் குடும்பமே இங்க ஒன்றா இணைந்திருக்கிறோம். அதே நேரத்துல முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அறிவிப்பறைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, வீட்டுல இருந்தாலும், வேலை இடத்துல இருந்தாலும், இல்ல மலைக்கு மேல இருந்தாலும், வானத்திலே பறந்துட்டு இருந்தாலும், எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து எங்களோட இந்த கொண்டாட்டத்துல நீங்க இணைய போறீங்க. நீங்களும் சேர்ந்து இந்த அறிமுக விழாவில அறிமுகப்படுத்த போறீங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இளமை, புதுமை, இனிமை, மின்னல் எஃப்எம் தரம் மாறாது, ரொம்ப சிறப்பா சிறந்த தமிழோடு உங்களுக்கு வழங்குறதுக்காக புதிய பரிணாமத்துக்கு தயாராயிட்டு இருக்கு. 5 நிமிடங்கள்ல முக்கியமான விஷயத்தோட வந்துகிட்டே இருக்கோங்க நாங்க உங்களுக்காக. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அடையாளம் பாடு உங்களுக்காக வருது. இது காலை கதிர். கடந்த பாதையும் கதைக்கு இரவும் விடியாத பகல் வேணாண்டா நமக்கு. முன்னாடி கப்பல் ஏறி மண்ணாச்சு தேடி இங்கு வந்தாச்சு. மலையோடு பூமி தோண்டி இனி சொன்ன பூமியாச்சு. கொடியட்டி கோட்டை கட்டிறது சோழனாச்சு. கலை போயே போச்சு நம்மாச்சு. என்னாச்சு மீண்டும் சஞ்சி கூலி ஆயாச்சு. செம்மண்ணூர் ரப்பர் பாலும் அந்த நெத்தில அம்பும் மூச்சு ஆயாச்சு. எங்கூரு சாமி அழகத்தான் மரமும் ஆயிருச்சு. பெருசான கூட்டம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சே போச்சு. வீணாச்சு நம்மாரு கணக்குல குறைஞ்சிருச்சு. கட்டி இழுக்க புத்திய கொண்டு வா. ஊரு முழுக்க புகழும் பறக்க படிப்பு மட்டும் தான் இனி கை கொடுப்பா. காலம் முழுக்க நம் கொடி பறக்க கருக்க நேரமும் வெற்றியில் மணக்க. நாடு வியக்க மாநாடு உரைக்க பரப்போட அணியாம இருக்க. முன்னாடி கப்பல் ஏறி மண்ணாச்சு தேடி இங்க வந்தாச்சு. கோட்டை கட்டிறது சோழனாச்சு. காலம் போயே போச்சு நம்மாச்சு. என்னாச்சு மீண்டும் சஞ்சி கூலி ஆயாச்சு. செம்மண்ணூர் ரப்பர் பாலும் அந்த நெத்தில அம்பும் மூச்சு ஆயாச்சு. எங்கூர சாமி அழகத்தான் மரமும் ஆயிருச்சு. கூட்டம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சே போச்சு.
வீணாச்சே நம்மாரு கணக்குல குறைஞ்சிருச்சு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளமை புதுமை இனிமை மின்னல் எஃப்எம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இறைவனுக்கு நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி இந்த ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தொடங்க போகின்றோம். இளமை புதுமை இனிமை புது மாற்றம் புது தோற்றம் இனி எல்லாம் ஏற்றம் ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே. இன்றைய ஒரு புதிய வரலாற்று பூர்வமான நாளை நம்ம எல்லாரும் இணைந்திருக்கின்றோம். காலை மணி 8:15 உங்ககிட்ட சொன்னது போல போகி அன்று பொங்கல் முதல் நாள் இந்த நிகழ்ச்சி மாற்றங்கள் குறித்த அறிவிப்புகள்லாம் வரப்போகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கின்றார் ஒற்றுமை துணை அமைச்சர் இன்றைக்கு நம்மோடு மாண்புமிகு யுவனேஸ்வரன் ராமராஜ் அவர்கள் இருக்காங்க. அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே வேளையில் இன்றைக்கு நம்மோடு ஒலிபரப்பு துணை தலைமைச் செயலாளர் திரு மனு வீரபத்ரன் அவருக்காக அவரையும் வருக வருக என்று இந்த வேளையில் வரவேற்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய RTM உடைய துணை தலைமை இயக்குனர் திரு ஹம்சா பின் இஷாக் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். Majlis mengalu-alukan kedatangan Timbalan Ketua Pengarah Penyiaran Strategik Encik Hamzah bin Ishak, Timbalan Ketua Pengarah kita ke program pelancaran Minal FM pada சரி, அவர்கள் வரிசையில நம்மோடு மின்னல் FM நிர்வாகி திரு குமரன் அவர்களும் இருக்கிறாரு. ஆக எல்லா அறிவிப்பாளர்களும் சூழ நம்மளுடைய ஊடக நண்பர்களும் சூழ இப்போ அறிவிப்பாறை வந்து ரொம்ப தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. சூழ வழக்கமா அறிவிப்பாறைக்குள்ள இவ்வளவு பேர் வந்து இருக்க முடியாது. ஒளிபரப்புல யாரு ஈடுபடுறாங்களோ அவங்க தான் இருக்க முடியும். ஆனா இன்றைக்கு வந்து ஒரு கொண்டாட்ட நிகழ்வு அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே இங்க இணைந்திருக்கின்றோம். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா டிக்டாக் நேரலையில நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க போறீங்க. நம்ம வந்து 3, 2, 1 அப்படின்னு போக போறோம். அப்போதான் இந்த அறிமுக விழா இனிதே வரப்போகுது. நிகழ்ச்சி மாற்றங்கள் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு நிகழ்ச்சியுடைய தலைப்பையும் இன்னைக்கு நம்ம அறிவிக்க போறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லா அறிவிப்பாளர்களும் இருக்காங்க. அறிவிப்பாளர்கள் தான் இவ்வளவு குறைவா இருக்காது சத்தம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? டிக்டாக் நேரலையில நீங்க கேட்க போறீங்க. இப்போ நம்முடைய துணை அமைச்சருடைய குரலோடு இதற்கான இந்த கவுண்ட் டவுன் வந்து தொடங்க போகின்றது. வைபி நீங்க தயாரா? தயார். சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம். 3, 3, 2, 2, 1. 1. RTM உடைய துணை தலைமை இயக்குனர் மற்றும் நம்முடைய அமைச்சுடைய துணை தலைமைச் செயலாளர் மின்னல் FM உடைய நிர்வாகி மூவரும் சேர்ந்து கைகளை வைத்து இப்போது நம்முடைய நிகழ்ச்சிகளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். டிக்டாக் நேரலையில நீங்க ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஹோலோகிராம் அந்த இதுல வந்து இது வந்து காட்சி அமைப்பை வந்து நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். டிக்டாக்ல நேரலையா பார்த்துட்டு இருக்கீங்க. நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியுடைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த மாபெரும் அறிமுக விழாவை நம்முடைய ஒற்றுமை துணை அமைச்சர் மாண்புமிகு யுவனேஸ்வரன் அவர்கள் முன்னிலையில் செய்வது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒன்று. இதற்கு முன்னர் அடையாளம் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா? அது வந்து அவருடைய சிந்தனையில் உதித்த பாடல் தான். அதனுடைய ஒரு அடையாளமாய் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம உங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம். நீண்ட நாள் காத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தருணம் வந்துவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய நேரம், புதிய நிகழ்ச்சிகள், புதிய மாற்றங்களோடு மின்னல் FM இனி வலம் வரவிருக்கின்றது. தொடங்கியாச்சு அதிகாரப்பூர்வமாக. இப்போ நீங்க காத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் வந்தாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிகள்ல மாற்றங்கள் பற்றி எல்லாம் பேசியிருந்தோம் இல்லையா? ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அறிவிப்பாளர்களுமே இப்பதான் நிகழ்ச்சிகளுடைய பெயர்களின் அந்த சிக்டியூன் என்று சொல்லக்கூடிய அதற்கான ஒரு பாடலை வந்து கேட்க போறாங்க. இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியா நம்ம வந்து அறிமுகப்படுத்த போறோம். Seterusnya kita akan memperkenalkan Siktune segmen baru kita. Ya. இதுவரைக்கும் நாங்களே யாரும் இன்னும் கேட்கல. ஆனாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியா நம்ம தொகுப்பா வரப்போறோம். இதனால் வரைக்கும் நள்ளிரவு 12 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா தாலாட்டு தேவானம் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் உதயகாலம் இருந்துச்சு. முதல் தாலாட்டு தேவானம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த காலை கதிர் அதெல்லாம் பிறகு வந்துட்டே இருக்கு. 6 மணி நேரமாக இருந்த அந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கம் kita akan dengarkan Siktune baru kita bagi 12 tengah malam. இதற்கு முன்னர் இப்படி இருந்தது. இனி வருவது தாலாட்டு தேவானத்தில் 12 மணி முதல் 1 மணி வரைக்கும்
இப்படிதான் இருக்க போது நம்முடைய புதிய சிக்யூன். இது வந்து தாலாட்டத்தை வானம்ல இது நம்ம நேரம் அப்படின்னு போகுது. இது நம்ம நேரத்துல என்ன போக போகுதுன்னா முழுக்க முழுக்க நம்முடைய உள்ளூர் பாடல்களை நள்ளிரவு 12 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் நம்ம ஆமா, கேட்கிறோம். நேயர்கள் உள்ளூர் பாடல்கள் மட்டுமல்ல, நம்ம உள்ளூர் கலைஞர்களுடைய படைப்புகளும் கேட்டு ரசிக்க போறாங்க. அதுக்கப்புறம் நள்ளிரவு மணி 1 இருந்து 3 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் என்ன நடக்க போது அடுத்தது நம்ம கேட்க போறோம். இதற்கு முன்னர் என்னவாக இருந்தது அப்படின்னா தாலாட்டு தீவானமாக இருந்தது. அதை 2 பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஆக பின்னிரவு 1 மணிக்கு பிறகு நம்ம வந்து 5 மணி வரைக்கும் என்ன கேட்க போறோம் அப்படின்னா பின்னிரவு 1 மணிக்கு பிறகு இடைவிடா இசை. இது நான் ஸ்டாப் மியூசிக் dari pukul 1 pagi hingga 5 pagi. ஆமா, இடைவிடா இசை அப்படின்ற பெயரோடு நீங்க பாடல்களை தொடர்ந்து கேட்க போறீங்க. அப்புறம் காலை 5 இருந்து 6 மணி வரைக்கும் இது வரைக்கும் என்னன்னு கேட்டிருந்தோம் அப்படின்னா தை திருநாள் தொடங்கி காலை 5 மணிக்கு இந்த சிக்யூன் இப்படி ஒலிக்க போகின்றது. பக்தி கீர்த்தனம் எப்படி இருக்கு பக்தி கீர்த்தனம்? காலை 5 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப மங்களகரமா கேட்க போற ஒரு நேரமா இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம். எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஆனா இப்பதான் இரவு நேரம் தான் கழிந்து விடியலுக்கு வரோம். ரொம்ப முக்கியமான விஷயம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு வார்த்தை காலை கதிர். எல்லாரும் சேர்ந்து காலை கதிர் ஒரு சொல்லுங்க. தடவை நாளையில இருந்து இது மாற போகுது. 1 2 3 காலை கதிர். இவ்வளவு நாள் நம்ம கேட்டது tadi kita dengarkan Siktune segmen pagi selama ini. Sekarang kita akan dengarkan Siktune pagi selepas ini. Mari kita sama-sama dengarkan. அடுத்து காலை கதிருடைய பெயர் எப்படி மாற்றம் அடையுது. தயாரா எல்லாரும்? காலை 6 இருந்து 10 மணி வரை. இதுவரைக்கும் காலை கதிரா நம்ம கேட்ட அந்த நிகழ்ச்சி நாளை முதல் வணக்கம் மின்னலாக மாறுகின்றது. காலை 6 முதல் காலை மணி 10 வரைக்கும் இனி உங்களுக்காக இடம்பெறும் நிகழ்ச்சி வணக்கம் மின்னல். நம்ம நேயர்கள் கிட்டமே கேட்டிருந்தோம். நிறைய பேரு வணக்கம் மின்னல் அப்படின்ற தலைப்பை தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. எல்லாரும் வணக்கம் மின்னல் சொல்ல போறோம் 3 தடவை. 1 2 3 வணக்கம் மின்னல், வணக்கம் மின்னல், வணக்கம் மின்னல். குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுறதுக்காக அந்த மாதிரி. ஆக வணக்கம் மின்னல் காலை கதிர் இதுக்கப்புறம் இருக்காது. ஆக ஒவ்வொரு நாளும் நாங்க உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்க போகுது. Selepas hari ini segmen pagi kita akan dinamakan sebagai Vanakkam Minnal dan seterusnya bagi Mid Morning Show selama ini நாளை முதல் இளமை உல்லாசம். இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் இளமை உல்லாசம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நேர மாற்றம் இதுல இருக்கு இல்லையா? காலை 10 தொடங்கி பிற்பகல் 1 மணி வரைக்கும் இளமை உல்லாசம் உங்களுக்காக மின்னல் எஃப்எம்ல இடம்பெறும். இதுவரைக்கும் உல்லாசம் உற்சாகம் அப்படின்ற நிகழ்ச்சியை காலை 10 இருந்து 2 மணி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க. நாளை முதல் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இளமை உல்லாசம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி போக போகுது. அடுத்தது என்ன போனா அடுத்து உங்களுக்காக இடம்பெறும் நிகழ்ச்சி எண்ணங்கள் வண்ணங்கள். இது வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிற்பகல் 2 இருந்து மாலை மணி 5 வரைக்கும் இடம்பெற்றது இல்லையா? என்ன போனுச்சுன்ற அறிமுகம் நேயர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நம்முடைய மூத்த நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி. இதுல வந்து 60ஆம் 70ஆம் ஆண்டு பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இவ்வளவு காலமாக நாளை முதல் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி
நாளை முதல் பிற்பகல் 1 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இடம்பெற போகின்றது. Segmen Mid Morning kita dipisahkan kepada 2 segmen, iaitu dari 10 pagi sampai 1 petang dan 1 petang hingga 4 petang. Sebelum ini 2 sampai 5 petang, tapi kita dah agihkannya dalam persepsi yang lain mulai esok ya. ஆக இசையும் பிற்பகல் 1 தொடங்கி மாலை 4 வரைக்கும். அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வரோம். இவ்வளவு நாள் 80, 90, 2000ஆம் ஆண்டு பாடல்களை நம்ம மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா, நேயர்கள் கூட நினைச்சிட்டு இருந்தாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஆனந்த தேன்காற்று அப்படின்ற மாதிரி. அது இவ்வளவு நேரம் என்ன வந்தது அப்படின்னா, மனசுலாம் வலிக்குது. இவ்வளவு நாள் நம்முடைய ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆனந்த தேன் காற்று அப்படி வந்தது இல்லையா? ஆக நாளை முதல் அது எப்படி இருக்க போது ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஆனா நேரம் இப்ப சொல்லிடுமா? நேரம் இப்ப சொல்லிடலாமா? நேரம் வந்து இதுக்கப்புறம் ஆனந்த தேன் காற்று உங்கள் வேண்டுகோளுக்கு நம்ம நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். மாலை 4 இருந்து இரவு 8 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ஆனந்த தேன் காற்றா இடம்பெறாது. எப்படி? Segmen petang Minal FM mulai esok akan dipanjangkan ataupun dari pukul 4 petang sehingga 8 malam selama 4 jam. இதுவரைக்கும் 3 மணி நேரங்கள் மட்டும்தான். ஆனந்த தேன் காற்றுடைய சிக்டியூன் இப்படிதான் இருக்க போகுது. இவ்வளவு நாள் ஆனந்த தேன் காற்றானே நீங்க கேட்ட நிகழ்ச்சியுடைய பெயர் இனி வருவது 1, 2, 3 தீரா இசை. ஆக உங்களுக்கு வந்து தீராமல் இசையை அள்ளி கொடுக்கிற வகையில தான் தீராத இசை அப்படின்றதுக்கு தீரா இசை அப்படின்னு பெயர் சுட்டி இருக்கிறோம். ஆமா, இப்போ ஆனந்த தேன் காற்றுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நட்சத்திர மேகத்துக்கு கொஞ்சம் நகர்ந்து போவோம். ஆமா, தொடர்ந்து இரவு 8 இருந்து என்ன வரப்போகுது இது வரைக்கும் அப்படின்னா, நாளை தொடங்கி நட்சத்திர மேகம் காற்றின் மொழி மின்னலின் காற்றின் மொழி. இவ்வளவு நாள் நட்சத்திர மேகமா நம்ம கேட்ட நிகழ்ச்சியுடைய பெயர் காற்றின் மொழி அப்படின்னு பெயர் மாற்றம் காண்கின்றது. இரவு 8 தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரை இடம்பெறவிருக்கின்றது. அங்க உள்ள என்ன போக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்க நிகழ்ச்சிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பாடலை கேட்க போறோம். அந்த பாடலுக்கு பிறகு சில வாழ்த்து செய்திகளை நம்ம சேகரித்து கொண்டு வந்திருக்கோம். அந்த வாழ்த்து செய்தி எல்லாம் கேட்க போறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இளமை புதுமை இனிமை மின்னல் இளமை
ரொம்ப சிறப்பான தருணத்தை மின்னல் FM உங்கள் கூட வந்து கொண்டாடிட்டு இருக்கிறது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. 22 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு இதே தலைப்புகள் இது பெயர்களோடு இடம்பெற்றது மின்னல் FM. ஆனா இப்போ அதே மின்னல் FM பெயரோட பல உள்ளடக்கங்கள் மாற்றம் கண்டிருக்கின்றன. ஆனாலும் தெய்வீகன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எத்தனையோ தேர்வுகள் இருக்கு நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கறதுக்கான. வானொலியில நான் பிடித்த பாடல் நான் கேட்கும் நிகழ்ச்சியை கேட்கும் சுகம் தனிதான் அப்படின்னு இன்ன வரைக்கும் புதிய தலைமுறையை தாண்டி கடந்து வந்தாலும் வானொலியை தேர்ந்தெடுத்து குறிப்பா மின்னலை தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் உற்ற மின்னல் FM நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப தொடர்ந்து நம்ம வந்து ஒலிபரப்பு தலைமை இயக்குனர் டாக்டர் சுஹைமி சுலைமான் அவருடைய வாழ்த்து செய்தியை அடுத்து கேட்கவிருக்கின்றோம். Kami di RTM mengambil kesempatan ini untuk mengucapkan selamat menyambut Pesta Pongal ya kepada rakan-rakan kita kerana dalam kepercayaan orang yang berketurunan India ya, Pesta Pongal ni ialah menghargai alam sekitar ya, dan yang paling penting ialah mereka buang yang keruh, ambil yang jernih. Jadi kami di RTM ya juga kepada mereka yang meminati Minal FM supaya menyambut Pesta Pongal dengan penuh gembira dan penuh keinsapan. Minal FM, Neyer Galuku, Happy Pongal. உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமான எங்களுடைய தலைமை இயக்குனர் இப்போது தொலைக்காட்சிகள்லாம் பாப்பீங்களா, ரொம்ப ஸ்டைலா வருவார் இல்லையா, அவர் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை சொன்னாரு. அதே நேரத்தில் இந்த பொங்கல் தொடங்கி மின்னல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் இதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து யாருடைய குரல் தொடர்ந்து ஒலிபரப்பு வியூக பிரிவு துணை தலைமை இயக்குனர் திரு ஹம்சா பின் ஹிஷா அவருடைய வாழ்த்து செய்தி நம்ம கேட்க போறோம். இன்றைக்கு அவர் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவருடைய வாழ்த்து செய்தி தொடர்ந்து நாம கேட்கலாம். Saya ingin mengambil kesempatan ini untuk mengucapkan selamat Hari Pongal kepada semua warga Minal FM dan seluruh warga India Tamil di Malaysia yang akan meraihkannya pada 15 Januari kalau mengikut kepercayaan bulan Thai dalam kalender Tamil. Dan di kesempatan ini juga Minal FM kita juga ke arah untuk kita meningkatkan lagi persembahan kita, kandungan kita, siaran kita supaya ianya lebih dinamik dan juga mengambil kira aspirasi dan juga keperluan semua pendengar yang terdiri daripada pelbagai kumpulan usia daripada klasik sampailah ke generasi yang terkini. Selain daripada radio, transformasi ini juga akan melihat dari segi kandungan dan juga kualiti, dan termasuk jugalah kita akan bersiaran dalam media sosial melalui RTM Klik. Dengan itu juga benda dengan Pongal ini yang menunjukkan melimpahnya kata orang tu kemakmuran, kesungguhan, kesepaduan rakyat Malaysia. Minal FM akan terus menjadi satu wadah, menjadi satu medium untuk menyebarluaskan maklumat dan info daripada kerajaan kepada rakyat, meningkatkan lagi hiburan dan juga kesepaduan. Yang pentingnya perpaduan rakyat Malaysia. Minal FM setahun ini akan lebih bercahaya lah untuk menyinari seluruh warga Malaysia dalam konteks hiburan radio. Akhir kata, selamat menyambut Hari Pongal kepada seluruh warga Minal FM dan semua pendengar di mana juga berada. ஒலிபரப்பு வியூக பிரிவு துணை தலைமை இயக்குனர் திரு ஹம்சா பின் ஹிஷா அவருடைய இந்த மின்னலுடைய புதிய மாற்றங்களுக்கான வாழ்த்து செய்தியை கேட்டிருந்தோம். தொடர்ந்து நம்ம யாருடைய வாழ்த்து செய்தியை கேட்க போறோம்னா RTM வானொலி பிரிவு இயக்குனர் திரு சைஃபுசமான் பின் யூசுப் அவருடைய குரலை தான் நம்ம கேட்க போறோம். எப்போது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய வானொலி பிரிவு இயக்குனர் அலுவல் காரணமாக வெளியூருக்கு போக வேண்டிய சூழல். அவருடைய வாழ்த்து செய்தியை தொடர்ந்து நாம கேட்கலாம். Salam satu suara satu jiwa Radio RTM. Jadi apabila tiba pada bulan Thai dalam kalender Tamil, maka bermulalah laluan tahun baru. Jadi seiring dengan kepercayaan ini, bermula tahun baru 2026 ini, Minal FM turut menyaksikan satu perubahan yang besar. Jadi selaras dengan perubahan zaman era digital ini, perubahan turut dilakukan dalam program-program agar lebih segar dan juga lebih relevan dan juga lebih dapat menarik perhatian semua yang lebih ke arah kecerdasan buatan ataupun AI. Jadi dalam sejarah radio yang menjangkau 80 tahun ini, perubahan ini pasti akan menjadi satu detik bersejarah dan bermakna untuk Minal FM. Dalam sejarah radio yang telah menjangkau 80 tahun ini, perubahan ini kita pasti akan menjadi satu detik bersejarah dan bermakna. Dan untuk Minal FM yang sentiasa berevolusi bermaksud dalam tahun 2026 ini, kita mesti mencapai kejayaan dan juga kemajuan untuk Minal FM. Hari ini Bogi tradisi meninggalkan yang lama, esok ialah Thai Pongal, iaitu menerima yang baru adalah satu kelaziman. Perayaan Pongal ini kami yang mengagungkan dan menghargai alam semula jadi, mesra alam, dan juga marilah kita bersama-sama menyambutnya untuk kita raikan Pongal bersama Minal FM. Jadi selamat Hari Pongal kepada semua para pendengar Minal FM. Ponggalo Pongal, Minalo Mina.
ஆர்டிஎம்மின் வானொலி பிரிவு இயக்குனர் திரு சைஃபுசமான் பின் யூசுப் அவருடைய வாழ்த்து செய்தியை கேட்டிருந்தோம். அதே வேளையில் மங்களோலுக்கான் கிடத்தங்க திம்பாலன் பங்காரா ரேடியோ என் பாரூக் காந்தி மின்னல் FM. இப்போ தொடர்ந்து நம்முடைய வாழ்த்து செய்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த பிரமுகருடைய முன்னிலையில 22 ஆண்டுகளுக்கு பிறகு மின்னல் நிகழ்ச்சிகளுடைய மாற்றம் இடம்பெற்றிருந்தது. அவருடைய வாழ்த்து செய்தியை தான் நம்ம கேட்க போறோம். ஒற்றுமை துணை அமைச்சர் மாண்புமிகு யுவனேஸ்வரன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் வைபி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. பொங்கல் வாழ்த்துக்கள் வைபி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதுக்கு முதல்ல உங்களுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு வரலாறு மிக்க ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு. மலேசிய தமிழர்களின் அடையாளமாய் இருக்கக்கூடிய மின்னல் எஃப்எம்மிற்கு இந்த நாள்ல நீங்க வருகை கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய அடையாளம் பாடலோட இன்றைக்கு தொடங்கி இருந்தோம். நிறைய தமிழ் உணர்வு நம்முடைய சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு நீங்களுமே களமிறங்கி இருக்கீங்க. அதற்கு முதல்ல நன்றி. உங்களுடைய வாழ்த்து மின்னலுக்கு இன்றைக்கு என்னவா இருக்க போகுது? முதல் முறையா அறிவிப்பறையில இந்த விஷயத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு வைபு? என்ன 22 வருஷம் இந்த வரலாறு மாற்றத்துல என்னோட பங்கு இருப்பதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதாவது 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக துன் சாமிவேலு இந்த விஷயத்தை தொடக்கி வைத்தார். இந்த 20 ஆண்டுக்கு அப்புறம் வந்து நான் இங்க இந்த ஒரு வரலாறு மிக்க நிகழ்வுல கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னோட தனிப்பட்ட அனுபவம், காலையில வேலைக்கு உற்சாகமா போகும்போது காலை கதிர் கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க வணக்கம் மின்னல் கேட்பீங்க. வேலையெல்லாம் முடிச்சு ஓய்ந்து வரும்பொழுது எப்பயுமே ஆனந்த தேன் காற்று கேட்டு உறங்கும் போது எல்லாம் கேட்டு என்னோட அனுபவம் இந்த பயணத்துல வந்து நான் மறக்க முடியாத மின்னல் எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு. அதனால இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக வருகின்ற தலைமுறைக்கு ஒரு புதுமையா இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் பழசு நம்மள மறக்க முடியாது, நினைவில் எப்பொழுதும் பதிவு செய்திருக்கிறது. அதனால என்னோட மின்னல் அனைத்து ஆர்ஜேஸ் எல்லாருக்கும் மற்றும் ஒரு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மின்னல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க வைபி, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் புதிய நிகழ்ச்சிகளுக்கு யாராவது கேள்விகள் இருந்தாலும் வைபி இல்ல, நம்ம வந்து ஒரு குயிஸ் மாதிரி எடுத்துக்கோ, இத்தனை மணிக்கு என்ன நிகழ்ச்சி, இத்தனை மணிக்கு என்ன நிகழ்ச்சி அப்படின்னு. மிக்க நன்றி வைபி, இன்றைக்கு எங்களோடு இணைந்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி வைபி. தொடர்ந்து இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இந்த நம்முடைய தொடர்பு அமைச்சுடைய துணை செயலாளர் திரு மனு வீரபத்ரன் அவர்கள் நமக்கு வந்து ஒரு நேயரும் கூட. அந்த அடிப்படையில சார் வாங்க சார், ஆனந்த தேன் காற்று அப்படின்னா ஒரு நல்ல ரசிகர் அவர், ஆனந்த தேன் காற்று ரசிகரும் கூட. வணக்கம் சார், பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம், எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். ஆனந்த தேன் காற்று தீரா இசை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பேரு நல்லா இருக்குது. என்னோட தமிழ் பேசுற தமிழ் மொழியை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணது வந்து இந்த மின்னல் எஃப்எம். தமிழ் பள்ளி படிக்கல, ஆனா யூனிவர்சிட்டி காலத்துல இருந்து தமிழ் இந்த மின்னல் அப்ப வந்து பேர் அப்போ வந்து 90s வந்து வானொலி 6 அப்ப அதை கேட்டு தான் தமிழ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ கூட ரொம்ப பயங்கரமான வைபி அருமையா அவர்கிட்ட எல்லாம் நான் மோத முடியாது. பட் இந்த மாற்றம் வந்து ஒரு நல்லது. எப்பவும் சொல்லுவாங்க ஒரு மாற்றம் வந்து எதுக்கும் ஒரு நல்லது. ஆமா. சோ இந்த மாற்றம் வந்து புதிய நேர்களை வந்து நம்ம இன்னும் கொண்டு வந்து கேட்க வச்சு அரசாங்கத்தோட கொள்கைகள் எல்லாம் நம்ம வந்து நிச்சயமா இந்த மின்னல் எஃப்எம் மூலமா மக்களுக்கு போய் சேரணும். அதான் முக்கியமான நம்மளோட கொள்கை. மிக்க நன்றி சார். தொடர்ச்சியா மின்னலோட இருங்க, கேட்டுட்டே இருங்க. உங்களை விரைவில் சந்திக்கிறோம் நாங்க. நன்றி. தீரா இசை உங்களுக்கு சரியான இசையை வழங்குவதற்கு பிறகு நன்றி. தொடர்ந்து மின்னலுடைய நிர்வாகி திரு எஸ் குமரன் அவர்கள் இருக்கிறாங்க. 22 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நாள். வணக்கம் பாஸ், எப்படி இருக்கீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் பாஸ் உங்களுக்கு. Terima kasih atas kehadiran Timbalan Menteri Perpaduan, TKC kita Encik Mano dan TKPPS kita Encik Azbusar dan TPPR Puan Norsah. வணக்கம் அனைவருக்கும். இந்த 22 ஆண்டுகளுக்கு பிறகு வைபி யுவனேஸ்வரன் அவருக்கு இன்னும் வயது இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது பெயர் மாற்றம் காணும்னு நமக்கு தெரியாது. ஆனா மாற்றம் செய்வதில் நம்ம என்ன சவாலை எதிர்கொண்டோம் அப்படின்னா இருக்கிறத கலைக்காம செய்த மாற்றம் இது. ஆக மலரும் நினைவுகள் நேயர்கள் அனைவரும் எனக்கு வந்து ஏதோ சாபம் கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா நிறைய தொலைபேசி அழைப்புகள் பழைய பாட்டில் கை வச்சிராதீங்க அப்படின்னு. நம்ம பழைய பாட இன்னும் அழகா செய்ய போறோம். ஏன்னா சொல்கின்ற விதம் மாறிவிட்டது என்பதனால் இப்பொழுது சொல்கின்ற விதத்தை தான் மாற்றி அமைத்திருக்கமே தவிர பழைய பாடல்கள் அப்படியே தான் இருக்கு. இந்த நல்ல நேரத்துல மலரும் நினைவுகளுக்காக பிரத்யேகமாக நம்ம வந்து இதுதான் முதல் முறையாக வரலாற்றில் ஒரு சிக்டியூன் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். உங்கள் குரலோட நம்ம அறிமுகம் செய்ய போறோம். வணக்கம் நேயர்களே, இப்பொழுது தொடக்கம் இரவு 11 மணி தொடங்கி 12 வரை மலரும் நினைவுகள்.
11 மணியிலிருந்து 11:55 வரைக்கும் நீங்க கேட்க போகின்ற மலரும் நினைவுகள் இப்படித்தான் போக போகுது உங்களுக்கு. பெயர் மாற்றம் இல்ல அதுல, அது அப்படியே தான் இருக்கு. மாற்றமே செய்ய முடியாது, அப்படியே தான் ஒளிபரப்ப போகின்றோம். குறிப்பாக 22 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நேயரா இல்ல, நான் அறிவிப்பாளரா இருந்த காலகட்டம் 22 ஆகி இப்பொழுது பொறுப்புல இருக்கேன். அதே மாதிரி ஆரம்பத்தில் துன்சாமி வேலு அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக அவரது முன்னிலையில் இது தொடக்கம் காண்டது. இப்பொழுது வைவி யுவனேஸ்வரன் அவர்களுடைய முன்னிலையில் இது தொடக்கம் கண்டிருக்கிறது. இதனுடைய முடிவு என்ன என்பது எனக்கு தெரியாது, ஆனால் ஆரம்பம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று அறிவிப்பாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இதுக்கு பிறகுதான் எனக்கு அதிகமான வேலை இருக்கு. சரியா அந்த பெயரை சொல்கின்றீர்களா? அது மிகப்பெரிய சவால் தான். இருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை திருத்திக்கிறோம். இதே நேரத்தில் இங்கு வருகை அளித்திருக்கின்ற IFM, National FM, Classic dan Trax FM, terima kasih kepada semua atas kehadiran dan sokongan kerjasama untuk Minar. உங்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய பிரமுகர்கள், மற்ற அறிவிப்பாளர்கள், அப்புறம் மற்ற வானொலி நிலையங்களிலிருந்து அங்க நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா இது மறக்க முடியாத ஒரு வரலாற்று பூர்வமான மின்னலுடைய அடுத்த ஒளிச்சிப்பிகள் புக்ல எழுதக்கூடிய ஒரு நாளா அமைய போகுது. நிச்சயமாக. எல்லாருக்கும் இதுவரைக்கும் கேட்டுட்டே இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக இன்றைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு நிகழ்ச்சியுடைய மாற்றங்களை ஒன்னொன்னா கேட்க போறீங்க. ஒரு பாடலுக்கு முன்னதாக ஒரு சின்ன சாராம்சம் மாதிரி பாத்துருவோம். 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இடைவிடா இசைக்கு முன்னதாக இது நம்ம நேரம் அப்படின்னு போக போது உள்ளூர் பாடல்களை கேட்க போறீங்க. 1 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இடைவிடா இசை, அதற்கு பிறகு பக்தி கீர்த்தனம். காலை 6 10 மணி வரைக்கும் வணக்கம் மின்னல். 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இளமை உல்லாசம். 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இசையும் 4 இரவு 8 மணி வரைக்கும் 80, 90, 2000 ஆண்டு பாடல்கள் தீரா இசை. இரவு 8 நள்ளிரவு 12 மணி வரைக்கும் காற்றின் மொழி. இந்நாளும் பொன்னாளே, இந்நாளும் நன்னாளே, எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. எந்நாளும் பொன்னாளே, இந்நாளும் நன்னாளே, எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. இன்பம் மட்டும் நம்மோடென்றும், துன்பமின்றி நம் வழி செல்வோம். இனியும் இனியும் பயமே அல்லா, துணிந்த பின்னே இனி துயரேது. ஒன்றாக கைகோர்த்து ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. ஒன்றாக கைகோர்த்து ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. நம்பிக்கை ஒன்றே நம்மோடு இருந்தால் வாடிக்கை வெற்றிகளே. தோளோடு தோளாய் நாம் ஒன்று சேர்ந்தால் ஒற்றுமை பெரும் பலமே. இளமை புதுமை இனிமை இனிதாய் சொல்லும், வாழ்த்தும் அன்பை வெளிக்காட்டு. இளமை புதுமை இனிமை இணைந்து சொல்லும், வாழ்த்து நீயும் கை சேரு. ஒன்றாக கைகோர்த்து ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. ஒன்றாக கைகோர்த்து ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. இந்நாளும் பொன்னாளே, இந்நாளும் நன்னாளே, எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. எந்நாளும் பொன்னாளே, இந்நாளும் நன்னாளே, எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. இன்பம் மட்டும் நம்மோடென்றும், துன்பமின்றி நம் வழி செல்வோம். இனியும் இனியும் பயமே அல்லா, துணிந்த பின்னே இனி துயரேது. ஒன்றாக கைகோர்த்து ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் கொண்டாட இந்நாள் உண்டு. ஒன்றாக
விட இந்நாள் உண்டு அப்படின்ற மாதிரி இங்க அறிவிப்பறையே ஒரே குதூகலமா கலகலப்பா இருக்கு. இதை பாக்குறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமா, இந்த நாளுக்கான அடையாளமா ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பண்ண போறோங்க. ஒரு செடியை நட போறோம். அது வந்து பூத்து குலுங்கி அது தோட்டமா மாறும். இன்னும் 20 நாள்ல அது வந்து ஒரு பெரிய மரமா மாறும். ஆனா மரமா மாற வாய்ப்பில்லை, மல்லி செடி இல்ல. அது செடி எப்படி மரமா மாறும்? சரிங்க, தை பொங்கலை முன்னிட்டு, தை திருநாளை முன்னிட்டு தையில் இருந்து நம்முடைய நிகழ்ச்சி மாற்றங்கள் பற்றி எல்லாம் நம்ம சொல்லி இருந்தோம். ஆக உங்களுக்கு அறிமுகம் படுத்திட்டோம். இந்த அறிமுகத்தை எல்லாம் கேட்டீங்க. இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேளையில நன்றி. அதே நேரத்தில் வீட்டுல இருந்து எங்கிருந்தாலும் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த வேளையில எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து. ஆமா, இதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல, தவறு விட்டுட்டுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் மின்னல் FM உடைய சமூக வலைத்தளங்களை போய் கொஞ்சம் எட்டி பாருங்க. அதோட புகைப்படங்கள், காணொலிகள்லாம் நாங்க வந்து பதிவு பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் புதிய நிகழ்ச்சிகளோட தலைப்பை அடிக்கடி நாங்க சொல்ல போறோம். சரி, இப்போ என்ன அப்படின்னா, நாளையிலிருந்து மாற்றங்கள் வருது இல்லையா? அந்த நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்பா இன்றைக்கு இரவு நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்திற்கு இதை கொண்டாடுற வகையில நம்ம நேரலையா உங்க கிட்ட வந்து பேச போறோம். நீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லலாம், நாங்களுமே சொல்லலாம். அதற்கு பிறகு வணக்கம் மின்னல் அப்படின்னு சரியா சொல்லி நாளைக்கு காலையில 6:30க்கு டாங்க நிகழ்ச்சி தொடங்க போகுது. இன்னும் புதிய மாற்றங்கள், புது பொலிவு மின்னல் FMல காத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களோடு இணைந்திருக்கும் எங்கள் அன்பான நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறோம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கின்ற இந்த தை திருநாள் நமக்கு எல்லாம் நல்லதை கொண்டு வரட்டும், வளத்தை கொண்டு வரட்டும், செல்வத்தை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி வாங்க அடுத்து தை பொங்கலும் அப்படின்ற பாடலோட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். காலை கதிரை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மணி இப்போ 8:54 நிமிடங்கள். இத்தனை வருடங்களாக நம்ம சொன்ன காலை கதிர் அப்படின்றது இன்று காலை 10 மணியோட ஒரு நிறைவுக்கு வரப்போகிறது. இன்றைக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. காலை கதிர் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்களும் நானும் தேவிகன் இதுலதான் வளர்ந்து வந்தோம். காலை கதிர்னு சொல்லிதான் வளர்ந்து வந்தோம். புதிய மாற்றத்தை நோக்கி போகும்போது நாங்கள் இங்கு இல்லாவிட்டாலும் இந்த பெயர் நிலைக்கும். ஆமா, ஆக நாளையிலிருந்து காலை கதிரை நீங்க வணக்கம் மின்னல் அப்படின்னு கேட்க போறீங்க. நம்ம இந்த கருத்து கணிப்பெல்லாம் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு பெயர்களை பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் சொன்னீங்க நல்ல பெயர், இப்ப இந்த காலை கதிர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்து வர பெயரும் மனசுல நிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கும் போது வணக்கம் மின்னல் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருந்தீங்க. அதனால வணக்கம் மின்னல் அப்படின்னு தேர்வாகி இருக்கு. ஆமா, இனிமேல் காலை 6 தொடங்கி 10 மணி வரைக்கும் வணக்கம் மின்னல்ங்க உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. அதே மாதிரி அங்கங்கள்லயுமே அந்த 6:30 இருந்து 10 மணி வரைக்கும் கேக்குறீங்க இல்லையா? அந்த நேரங்கள்ல வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியுடைய உள்ளடக்கத்திலயுமே மாற்றங்களை நீங்க கேட்க. ஆமா, இத குறித்து வந்து மின்னல் FM உடைய நிர்வாகி திரு குமரன் அவர்கள் கண்டிப்பா உங்ககிட்ட நாளைய வணக்கம் மின்னல் பேச போறாரு. தொடக்கமே ஆரம்பிச்சிட்டேன் நானு. அப்படிதான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லங்க, இசையும் நிகழ்ச்சி பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அது வந்து 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இடம்பெற போகின்றது. 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் புது பாடல்கள், 2லிருந்து 3 மணி வரைக்கும் நீங்க இப்ப கேட்கிற 60-70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்க போறீங்க. அதற்கு பிறகு 3 மணிக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்றத கேட்க நாளைக்கு நிகழ்ச்சியோட நீங்க இணைந்திருக்க. மத்த இந்த சின்ன சின்ன இன்ப அதிர்ச்சிகள்லாம் இன்றைக்கு நாங்க சொல்ல போறது இல்ல, நாளைக்கு நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தெரிய போகுது. ஆனந்த தேன் கற்ற மாலை 4லிருந்து நீங்க கேட்க போறீங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க ஏற்கனவே, அந்த நேரத்தை நீட்டிக்கலாமே அது வரைக்கும் சந்தோஷங்க. 4 மணிக்கெல்லாம் ஆனந்த தேன் காற்று தீரா இசையாக உங்களுக்காக ஒலிக்கவிருக்கின்றது.